போன வீடியோவில் இன்ஃப்ளேஷன் எப்படி ஒரு எக்கனாமி அஃபெக்ட் பண்ணுது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படிங்கிறத இந்தியன் பீப்பிள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்க எல்லாருமே சொல்கிறது வந்துட்டு கோல்டு, ரியல் எஸ்டேட், அப்புறம் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இதில் தான் அதிகமாக சொல்லுவாங்க. இதை தான் அவங்க வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக பார்க்குறாங்க. பட் ரியாலிட்டியில் அவங்க நம்புறது வந்து ரொம்ப சர்ப்ரைஸை கொடுக்கும். அவங்களோட குழந்தைங்கள தான் அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் காப்பஸாக பார்க்குறாங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு அவங்க குழந்தைங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தோம்னா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் தான் இது. இந்த ரிப்போர்ட்டில் 56% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு வந்து அவங்க சில்ட்ரன் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ரிட்டைர்மெண்ட்டுக்காக. மோர் தென் 50% ஆஃப் பாப்புலேஷன் அவங்க சில்ட்ரன் தான் நம்பியிருக்காங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு. அடுத்து அவங்க ஓன் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் பேங்க் டெபாசிட், அப்புறம் கவர்மெண்ட் பென்ஷன், கோல்டு, ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ரிட்டைர்மெண்ட் சோர்ஸ் தான் அவங்க அடுத்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு. இதில் இந்தியன் பீப்புள் எதை வந்து ரிட்டைர்மெண்ட் ஃபண்டாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம், இல்லை சேவிங்ஸ் டெபாசிட்டாக இருக்கலாம், இதெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதில் வந்துட்டு கோல்டு, ரியல் எஸ்டேட் இது ரெண்டுமே சேராது. ரிமைனிங் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ 262 லட்சம் கோடி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டும் வச்சுருக்காங்க இந்தியன் பீப்புள். இதில் 80% அசெட் 8% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. பட் நம்ம இந்தியாவில் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளேஷனே 7.5% இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட் அசெட்ஸ் வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணது, ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் மணியை மெயின்டைன் பண்ணுது. ஸோ லோ ரிஸ்க் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லோ ரிட்டர்ன்ஸ் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட் இல்லை அவேர்னஸ் இல்லாதனால லோ ரிட்டர்ன்ஸ் தர அசெட்லேயே அவங்க பணத்தை வச்சுருக்காங்க. பட் அட்லீஸ்ட் 20% அசெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. பட் அந்த பணம் எல்லாமே பெரும் பணக்காரர்கள், அவங்களோட பணம் தான் அது எல்லாமே. ஸோ நம்ம இந்தியன் பீப்புள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தோம். இன்னும் வேறு எந்தெந்த அசெட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா கார்வே வெல்த் ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் 13.7% எக்யூட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் 42.2% அதாவது டெப்ட் அண்ட் கேஷில் மட்டும் 26.9% கோல்டு, அப்புறம் ப்ரீஷியஸ் மெட்டல்லையும் 17.2% ரியல் எஸ்டேட்லேயும் வச்சுருக்காங்க. இதோட டோட்டல் வெல்த் பார்த்திங்கன்னா லட்சம் கோடிக்கு மேலே போகும். ஸோ நம்ம இந்தியன் பீப்புள் வந்து நிறைய பணம் வச்சுருக்காங்க. அந்த பணம் வந்து ப்ராப்பர் அசெட்டில் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. எப்படி இது வந்து ப்ராப்பர் அசெட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனுஷன் பணக்காரன் ஆகணும்னா அவன் வந்து பணக்காரன் என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சாலே போதும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க அல்ட்ரா ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது அம்பானி, அதானி அவங்கெல்லாம் பண்ணுறவங்க எங்கே பணத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பாங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த பெரும் பணக்காரங்க அவங்களோட பணத்தை ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அதில் வந்து எக்யூட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 34%, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அதில் ஒரு 25%, பாண்ட்ஸ் கடன் பத்திரம்னு சொல்லுவாங்கல்ல அதில் ஒரு 16%, ப்ரைவேட் எக்யூட்டியில் ஒரு 10%, கோல்டு அதில் ஒரு 6%, காரு, ஆர்ட், அப்புறம் ஒயின் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 4% வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இவங்க பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் சரி உலக பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே சிமிலர் பேட்டர்ன்ஸ் உலகம் பணக்காரங்கள்ட்டே நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அதில் 26% எக்விட்டிலையும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லையும், 33% கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலையும், 17% கடன் பத்திரம் அதாவது பாண்ட்லையும், 9% ப்ரைவேட் எக்விட்டி அதுலேயும், 3% கோல்ட்லையும், 5% ஆர்ட், கார், அப்புறம் ஒயின் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மீதி 2% கிரிப்டோலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சிமிலர் பேட்டர்ன்ஸை எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது ரெண்டு பேர்ட்டையுமே. ஸோ இதனால தான் பணக்காரங்க இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. எதை வச்சு நான் வந்து பணக்காரங்க இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன்னா இந்தியாவோட வெல்த் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டேட்டா பேஸை பார்த்தாலே நமக்கு புரியும். ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா ரிலீஸ் பண்ணுற ஒரு அஃபிஷியல் டேட்டா தான் இது. இதில் எவ்வளோ % ஆஃப் வெல்த் ஒரு 10% ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும் இருக்குது அப்படிங்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவோட டோட்டல் வெல்த் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். பாப்புலேஷன் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். முன்னாடி 1961 ஒருத்தன்ட்ட மட்டும் 11.9 ரூபா இருக்குது. அடுத்து முதல் 10 பேர்கிட்ட மட்டுமே 43.2 ரூபா இருக்குது. ரிமைனிங் இருக்க 90 பேர்கிட்ட வெறும் 56.8 ரூபா தான் இருக்குது. இதுவே ஒரு பெரிய வெல்த் இன்இக்வாலிட்டின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்க 2020 ஒருத்தன்ட்ட மட்டுமே 42.5 ரூபா இருக்குது. முதல் 10 பேர்கிட்ட மட்டுமே 74.3 ரூபா இருக்குது. ரிமைனிங் இருக்க 90 பேர்கிட்ட வெறும் 25.7 ரூபா தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பணக்காரன் எப்படி இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறாங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியுது. இதனால தான் இந்தியன் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் ஒரு ப்ராப்பர் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்க குழந்தைங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக ஃப்யூச்சரில். பாய்.